Free vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. சிறையிலிருந்து ஒரு நிபந்தனை ஜாமீன் பெற்று வெளியே வந்திருக்கிறார். எப்படி பார்க்கறீங்க இந்த 471 நாள் சிறைவாசம்? செந்தில் பாலாஜியினுடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்க போகிறது? அவர் நீண்ட நாட்கள் சிறைவாசம் மேற்கொள்ள நேர்ந்தது என்பது ஒரு வகையில் சரியல்ல என்பது என்னுடைய பார்வை. இதுல அரசியல் இருக்கா? இல்ல, நான் அதில் அரசியல் இருப்பதாக நான் கருதவே இல்லை. இதை அரசியலாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் முயற்சித்திருப்பது என்பது ஒரு பரிதாபகரமான முயற்சி என்று நான் பார்க்கிறேன். இவருடைய பெயில் பல முறை மறுக்கப்பட்டதற்கு காரணம் நீதித்துறை. அந்த நீதித்துறையை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தெரிந்தோ தெரியாமலோ விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் மூலம். நீதித்துறை தான் அவருக்கு ஜாமீன் மறுத்தது, ஈடி அல்ல. நீயாவது பாஜக திருந்திக்கோங்க. ஏன் திருந்தணும்? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிறையில் எவ்வளவு காலம் இருக்கிறார்கள், இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது நீதிமன்றம். நம்மள மாதிரி பத்திரிகையாளர்கள் இவங்களுடைய அரசியல் கூச்சல்ல நம்ம கலந்து விடக்கூடாது. எமர்ஜென்சிக்கு நிகரான தியாகம் பண்ணவரை போய் நீங்க சாதாரண பொறுப்புலையா வச்சிருக்க முடியும்? கரூர் மாவட்ட செயலாளரா? அதனால அவரை பொதுச் செயலாளரா துரைமுருகனுக்கு பதிலாக அவர் வேற சீனியர் எடுக்கணும்ன்றாராம் உதயநிதி. 2 சீனியர்களை எடுக்கணும், அதுக்கு பிறகு ஜூனியர்களை போடணும், கட்சியிலேயே மாற்றங்கள் செய்யணும் என்றெல்லாம் அவர் வலியுறுத்துவதாக கடந்த சில நாட்களாக பரபரப்பாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது, மம்தா பானர்ஜியினுடைய அமைச்சர் வீட்டுக்கு போகுது, கெஜ்ரிவால் வீட்டுக்கு போகுது. ஆனா அஜித் பவார் வீட்டுக்கோ பிரபுல் பட்டேல் வீட்டுக்கோ போற ஜீப் ஒரு முறை போயிட்டு அதற்கு பிறகு என்ன டீசல் இல்லாம நின்றுதோ? நான் சொல்றேன், நீங்க கூட தான் 5-6 அமைச்சர்கள் மேல மிரட்டல் ஆயுதத்தை பயன்படுத்தி ரைடு விட்டீங்க. ஒருத்தர் மேலேயாவது வழக்கு வந்துடல திமுக ஆட்சியில. அதிமுகவில் அவருக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு அந்த உணர்வு தான் காரணம். பல பேரை தாண்டிட்டு மேல வந்துடணும் அப்படின்னு நினைச்சதுதான். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே சில சீனியர்களுக்கு அவர் மீது அதிருப்தி ஏற்பட்டதற்கும் அதுதான் காரணம். அவர் மீது சில சீனியர்களுக்கு அதிருப்தி உண்டு. அவர் மிக விரைவில் முக்கிய பதவியில் அமர்ந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். கட்சியா ஆட்சி? கட்சியில தான் சொல்றேன். கட்சி ஆட்சியில நீங்க அவர் ஆயிடுவாரு, அதுல ஒன்றும் மாற்றம் இல்ல. முக்கிய போர்ட்போலியோ கொண்டுருவார். அண்ணாமலை இன்றைக்கு தமிழக அரசியலில் கவனிக்கத்தக்க முக்கியமான சக்தி. செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கவனிக்கத்தக்கவர். அவ்வளவுதான் வித்தியாசத்தை நீங்க நல்லா கவனிக்க. தமிழக அரசியலில் மைய புள்ளியாக அண்ணாமலை இருக்கிறார். திமுகவில் முக்கிய புள்ளியாக செந்தில் பாலாஜி உருவெடுத்திருக்கிறார். 2 பேரையும் ஒப்பிடாது. அமைச்சரவை மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதற்கான வாய்ப்புகள் வரும் நாட்கள்ல இருக்குமா சார்? ஏன்னா ஒரு வார காலத்திற்குள் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும். துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஆக்கப்படுவார் என்று ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய என்னுடைய சில நண்பர்கள் கூறுகிறார்கள். அந்த சமயத்தில் நிச்சயமாக திரு செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆவார் என்பதுதான் என்னுடைய திடமான பார்வை. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். ரமேஷ் சார், முன்னாள் அமைச்சர், திமுகவினுடைய முக்கிய தலைவராகவே அறியப்பட்டவர் திரு செந்தில் பாலாஜி. கிட்டத்தட்ட ஒரு 471 நாட்கள் சிறைவாசம் முடித்துவிட்டு நேற்றுக்கு சிறையிலிருந்து ஒரு நிபந்தனை ஜாமீன் பெற்று வெளியே வந்திருக்கிறார். எப்படி பார்க்கறீங்க இந்த 471 நாள் சிறைவாசம்? அதற்கு பிறகாக செந்தில் பாலாஜியினுடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்க போகிறது? நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீண்ட காலம் செந்தில் பாலாஜியும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய பலம்னு நீங்க என்ன பார்க்கறீங்க? அதே போல அவருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே கூட நீங்க சொல்லலாம் சார். முதலில் சிறையிலிருந்து ஜாமீன் பிணையில் வெளியே வந்திருக்கிற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இடையிலே அறுவை சிகிச்சை செய்து கொண்டதை நினைவில் வைத்துக்கொண்டு அவர் தன்னுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் முழுமையாக பழையபடி ஆக்டிவாக நலம் பெற வேண்டும் என்றும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை, விருப்பத்தை ஒரு பழைய நண்பர் என்ற முறையில் நான் அதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிணை கிடைத்தது, அதே போல் அவர் நீண்ட நாட்கள் சிறைப்பட்டது, இது குறித்த பார்வையை தெரிவித்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம் என்று கருதுகிறேன். இந்த பிணை என்பது உச்சநீதிமன்றம் வழக்கமாக விதிக்கக்கூடிய சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. சாட்சிகளை கலைக்கக்கூடாது, பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், அதாவது வெளிநாடு சொல்லக்கூடாது. சில பேருக்கு பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும்னு சொல்லாமல் இதையே வேறு விதமாக விதிப்பாங்க. வெளிநாட்டு செல்வதாக இருந்தால் முன்னனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிப்பதுண்டு. ஆக
இது ஒரு கடுமையான நிபந்தனைகள் என்று நான் பார்க்கவில்லை. சரி. அவர் நீண்ட நாட்கள் சிறைவாசம் மேற்கொள்ள நேர்ந்தது என்பது ஒரு வகையில் சரியல்ல என்பது என்னுடைய பார்வை. இதுல அரசியல் இருக்கா? இல்லை, நான் அதில் அரசியல் இருப்பதாக நான் கருதவே இல்லை. இதை அரசியலாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் முயற்சித்திருப்பது என்பது ஒரு பரிதாபகரமான முயற்சி என்று நான் பார்க்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த வழக்கின் துவக்க புள்ளியிலிருந்து நீங்கள் இதை பார்த்தீர்களானால் தான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு லஞ்ச குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட வழக்கு. அடிப்படையில் துவங்கிய இடம் கண்டக்டர் டிரைவர் போடுவதற்கு பணம் வாங்கப்பட்டது என்பதுதான் குற்றச்சாட்டு. அதை வேலை கிடைக்காமல் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் கொடுத்த புகார், அதன் மீது பதியப்பட்ட வழக்கு. சரி. இதில் இரண்டாவது அல்லது மூன்றாவது குற்றவாளியாக இருந்தவர்கள், அந்த பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட சிலரிடம் பணத்தை திரும்ப கொடுத்து விட்டோம், எங்களுக்குள் காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இவர்களை விடுவித்தார். வழக்கு இங்கே முடிந்து விட்டது என்பது மாதிரி. இதை உச்சநீதிமன்றம் பார்வைக்கு பாதிக்கப்பட்ட வேறு சில கொண்டு சென்ற போது உச்சநீதிமன்றம் கடுமையாக அந்த விஷயத்தை பார்த்தது. இது எப்படி துட்டு கொடுத்தவங்க துட்டு வாங்கினவங்களாம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னா அங்கே முடிஞ்சிருமான்னு மேட்ரு. சரி. அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் ரீஓபன் பண்ணது உச்சநீதிமன்றம். திமுக இதை மறந்துவிடக்கூடாது. திமுகவுக்கு வக்காலத்து வாங்குகிற கூட்டணி கட்சிகள் இதை மறந்துவிடக்கூடாது. இந்த கேஸுக்கு உயிர் கொடுத்தது உச்சநீதிமன்றம். அதன் பிறகு அமலாக்கத்துறை எங்கே வருதுன்னா, அவர் வீடு, அவர் சம்பந்தப்பட்ட இடங்கள் இதெல்லாம் வருமான வரித்துறை சோதனை நடத்துது. ஒரு பெண் அதிகாரி ரொம்ப மரியாதை குறைவாக அல்ல, அநாகரிகமான முறையில் நடத்தப்பட்டார். யாரால? செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களால். அது சம்பந்தமாக ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் பதிவாகி இருக்கு. ஆதரவாளர்கள் செய்த பிழையால் இது பெரிய சிக்கலா மாறிடுச்சுன்றீங்க? இல்ல, நான் அப்படி சொல்லல. இதுவும் நடந்தது. நான் கோர்வையா சொல்லிட்டு வரேன். சீக்வன்ஸை சொல்றீங்க. அமலாக்கத்துறை அதன் பிறகு வருகிறது. வருமான வரித்துறை சோதனைகளில் கண்டெடுக்கப்பட்ட விவரங்கள் அடிப்படையில் அதில் சிலதை அமலாக்கத்துறைக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. சரி. ஸோ இடி இவருடைய பேங்க் கணக்கு அது இதெல்லாம் பார்த்து அந்த காலகட்டத்தில் இவருடைய வருமானம் என்ன உயர்ந்திருக்கு, இவர் சொன்ன விளக்கத்தை கோர்ட் ஏற்கவில்லை. இவங்க என்ன சொல்றாங்க, அமலாக்கத்துறையினுடைய முதலமைச்சரே சொல்லுவது எனக்கு வியப்பளித்தது. முதலமைச்சர் பல விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருப்பவர். தேர்ந்த வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் என்ன வேணாலும் இதை கட்டி வாதாடலாம். ஆனால் ஒரு முதலமைச்சர், அமலாக்கத்துறை என்கிற மத்திய அரசின் அமைப்பு அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது, இது எமர்ஜென்சி காலத்தை விட மோசம் என்கிற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். அமலாக்கத்துறை இன்னொன்று சொல்கிறேன், சாட்சிகளை கலைப்பதை பற்றி இன்றைய தினம் ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் நான் பேசுகிறேன். அந்த மாதிரி சில காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குது சில விஷயங்கள். நீங்கள் அவர் என்ன சொன்னார், சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுகிற மிக மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர். அவர் என்ன சொல்லுகிறார், சிஆர்பிசி அண்ட் ஐபிசி இந்த ஆக்டெல்லாம் அதில் சம்மந்தப்பட்ட கேஸ்லலாம் இந்த சாட்சிகளை கலைக்கிறது வரும். அமலாக்கத்துறை கேஸில் எவிடன்ஸ் பேசும், மெட்டீரியல் எவிடன்ஸ் தான் பேசும் கோர்ட்டில். அதுதான் மெயினாக இருக்க போகிறது. ஆகவே இவர் மந்திரியாகி சாட்சிகளை மிரட்டுவாரான்றதுல அதுக்கான வாய்ப்பு சாட்சிகள் விஷயத்தில். ஆனால் இந்த விஷயத்தில் இன்னொரு கூத்து நடந்திருக்கு. 2000 பேரை குற்றவாளிகள் 400 பேர் சாட்சிகள்லாம் ஆக்கியிருக்காங்க. இதை திட்டமிட்டு வழக்கை தாமதப்படுத்துகிற முயற்சி என்று பலர் சந்தேகிக்கிறார்கள். இந்த வழக்கில் விரைவில் தீர்ப்பு வரவே வராது. சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் கொடுத்ததுக்கும் அது ஒரு முக்கியமான காரணம். 2-3 காரணங்கள். அது ஒன்று, நீண்ட நாள் சிறையில் வைத்திருக்க முடியாது, வழக்கு தொடங்கி நடைபெற வேண்டும். இந்த குற்றத்துக்கு குறைந்தபட்சம் 3 முதல் அதிகபட்சம் 7 ஆண்டு, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்துட்டார். இப்படி பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் தான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இப்போ அடுத்தது ஒரு விஷயம் என்னன்னா, இல்ல இதை பொலிட்டிக்கலா ஏன் பார்த்தாங்க, பொலிட்டிக்கலா பிஜேபி அலிகேஷன் வைக்கிறாங்கன்னா, இடி தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி வெளியே விடாமல் தடுப்பதற்கான எல்லா இடியை தடுத்துட முடியுமா சார்? இருங்க, தரப்பு வழக்கறிஞர் நாம சொல்றோம், நாம கேட்கணும். இடி தரப்பு வழக்கறிஞர் பெயில் கொடுக்கறதுக்கு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாங்க. இதானே இவங்க. ஆமா, அதை சொல்லி நிறுத்தணும். மத்திய அரசு சதி, இடி வழியாக மத்திய அரசு சதி. நான் கேட்கிறேன், இடி மத்திய அரசு கையில இருக்கலாம், ஆனா இவருக்கு பெயில் கொடுக்கலாமா கூடாதான்னு முடிவெடுக்கிறது யாரு? நீதிபதியா, இடியா? ஆக இவருடைய பெயில் பல முறை மறுக்கப்பட்டதற்கு காரணம் நீதித்துறை. அந்த நீதித்துறையை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தெரிந்தோ தெரியாமலோ விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் மூலம். நீதித்துறை தான் அவருக்கு ஜாமீன் மறுத்தது, இடி அல்ல. இடி நான் ஜாமீன் கிடையாது, நீ ஜெயில போயிரு, வெளியே வர விட மாட்டாது அப்படின்னு சொல்லல சார். சரி, இங்கே இருக்கக்கூடிய
மாண்புமை நீதிபதி அல்லி அவர்கள் முதல் கொண்டு உச்சநீதிமன்ற நீதிபதி வரை இவர்களுக்கு ஜாமீன் மறுத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு பக்கம். இல்ல இது நீதித்துறை சார்ந்ததாவே நீங்க கொண்டு போறீங்க. நீதித்துறை சார்ந்ததுதான், கொண்டு போல. இல்ல நீங்க சொல்லுங்க. மணிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால், அதுதான் நான் சொல்றேன். அந்த பட்டியல்ல தான் இவரும் வந்தாரு. என்ன காரணம்? இனியாவது பாஜக திருந்திக்கோங்க. எல்லாத்தையும் ஏன் திருந்தணும்? நான் என்ன சொல்றேன், ஏன் திருந்தணும்ன்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிறையில் எவ்வளவு காலம் இருக்கிறார்கள், இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது நீதிமன்றம். நம்மள மாதிரி பத்திரிகையாளர்கள் இவங்களுடைய அரசியல் கூச்சல்ல நம்ம கலந்து விடக்கூடாது. இவர்கள் செய்வது அரசியல் கூச்சல், வெற்று அரசியல் கூச்சல். நாம அந்த ஜோதியில கலந்துடக்கூடாது. கம்யூனிஸ்ட் ஜாலரா அடிக்கிற ஜோதியில கலந்துருது, மக்கள்லாம் ஓரலான்னு நினைச்சிட்டு. ஆகவே அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது நீதிமன்றத்தால். மணிஷ் சிசோடியா இவரோட அதிக நாள் இருந்தார் சார். செந்தில் பாலாஜி இத்தனை நாள் சிறைவாசத்தில் பிஜேபி விளையாடி இருக்கிறது, அரசியல் செய்திருக்கிறது. இதுல பிஜேபி தலையீடு இல்லாமல் இவ்வளவு நாளெல்லாம் இவர் சிறையில் இருக்க வேண்டிய தேவை எழுந்திருக்காதுன்னு சொல்றாங்க. நீதிமன்றம் கையில தான் இருக்குது, நீதித்துறை கையில தான் இருக்குது. சார் இது பொலிட்டிக்கலா செந்தில் பாலாஜியை வச்சு த்ரெட் பண்ணாங்க உள்ள. செந்தில் பாலாஜி தரப்புல இருந்தே ஓபனா சில ஸ்டேட்மெண்ட் வந்து, ஒண்ணு நீங்க பிஜேபியில சேர்றீங்களா இல்ல வந்து அப்படின்ற செய்திகள். அந்த வாதத்தை வெளியே இல்ல, வெளியில பிரஸ் ரிலீஸ்ல இல்ல, செய்திகள் அமலாக்கத்துறை மறுத்திருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரபூர்வமாக இத்தகைய செய்திகள் ஆதாரமற்றவை, அப்பட்டமாக உண்மைக்கு புறம்பானவை என்று கூறியிருக்கிறது. சரி, ஆகவே சார் இதெல்லாம் வந்து சார் இடி ஒரு கேஸ் இருங்க வர இடி சிபிஐ அதே போல மாதேஸ்வரர்களே ஒரு நிமிஷம், இது எல்லாமே பிஜேபி ஆட்சி காலத்தில் மட்டும்தான் பெருசா பேசு பொருள். உங்களுக்கு தெரியல, காங்கிரஸ் ஆட்சியில் ரஞ்சித் சின்ஹான்னு ஒரு சிபிஐ டைரக்டர் இருந்தார் தெரியுமா? அவருடைய வீட்டில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் போயிட்டு வந்தது லெட்ஜர்ல என்டர் ஆயிடுச்சு. கோர்ட்டு போட்டு கண்டனம் தெரிவிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆகவே பொலிட்டிக்கல் பவரை மிஸ்யூஸ் பண்றதுல மன்னர், அதுல டிகிரி வாங்கினவங்க காங்கிரஸ்காரங்க, அவங்க இதை பத்திலாம் பேசவே கூடாது. அதனுடைய நீட்சி பிஜேபி அந்த மாதிரி வேலைகளை கொஞ்சமா செஞ்சிருக்காங்க. அதை உங்களுடைய மணிஷ் சிசோடியாவுக்கு செஞ்சிருக்காங்க, கெஜ்ரிவாலுக்கு செஞ்சிருக்காங்க. அவங்களாம் அப்பாவிகளா, தியாகிகளா, செக்கிழுத்த செம்மலா? இவர் தியாகின்றாரு முதலமைச்சர். அந்த மாதிரி நீங்க சொல்றவர்கள் அந்த லிஸ்ட்ல வராங்களான்னு கேக்குறேன். இல்ல எமர்ஜென்சி பேசுறாருன்னா பாதிக்கப்பட்டிருக்காரு. சரி, நான் ஒண்ணு சொல்றேன். இவ்வளவு தூரம் முதலமைச்சர் சொல்லிய காரணத்தால் நான் எதிர்பார்க்கிறேன், நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். முதலமைச்சர் வந்து அவரை தியாகின்னு சொல்லியிருக்காரு. எமர்ஜென்சியோட இவர் எமர்ஜென்சியில முதலமைச்சர் அடி வாங்கினதை விட இவர் வந்து எமர்ஜென்சியை விட அதிகமாக இவ்வளவு சிறை வாழ்க்கை கிடையாது. அதுதான் நான் சொல்றேன், இருங்க வர. அவர் அடி வாங்கி இருக்காருன்னு சொல்லி சிட்டிபாபு தடுத்தாரு. அது இவருக்கு கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். பல பேர் பேசியிருக்காங்க. அதை நான் வந்து அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை விட ஒரு எமர்ஜென்சியை விட துன்பத்தை அனுபவித்தார் அல்லவா? அதனால எனக்கு தெரிந்து அவர் அநேகமா அந்த தியாகத்திற்கு உரிய அங்கீகாரத்தை தருவார். அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக செந்தில் பாலாஜி, ஒருவேளை உதயநிதி துணை முதல்வராகும் போது செந்தில் பாலாஜி திமுகவினுடைய பொதுச் செயலாளராக முதலமைச்சர் ஆக்குறாரோ என்னமோ நமக்கு தெரியல. ஏன்னா அவர் பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறார் சார். எமர்ஜென்சிக்கு நிகரான தியாகம் பண்ணவரை போய் நீங்க சாதாரண பொறுப்புலையா வச்சிருக்க முடியும், கரூர் மாவட்ட செயலாளராக. அதனால அவரை பொதுச் செயலாளராக துரைமுருகனுக்கு பதிலாக, ஏன்னா அவர் வேற சீனியரை எடுக்கணுன்றாராம் உதயநிதி. யாரை சொல்றாருன்னு தெரியல. 2 சீனியர்களை எடுக்கணும், அதுக்கு பிறகு ஜூனியர்களை போடணும், கட்சியிலேயே மாற்றங்கள் செய்யணும் என்றெல்லாம் அவர் வலியுறுத்துவதாக கடந்த சில நாட்களாக பரபரப்பாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு தெரியல. அமைச்சரவை மாற்றத்தின் போது தான் தெரியும். அப்படி மாற்றம் செய்யும் போது, கட்சியில சீர்திருத்தம் செய்யும் போது மிசாவை விட பெரிய தியாகம் செய்த நம்முடைய நண்பர் செந்தில் பாலாஜிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்து பொதுச் செயலாளர் பொறுப்பை, ஏன்னா துணை பொதுச் செயலாளர்ல மிசாவோட அதிக புகழ்ச்சியா சொல்றீங்க. அவரு வஞ்ச புகழ்ச்சி இல்ல சார், நான் சீரியஸா சொல்றேன். நீங்க என்ன வஞ்ச புகழ்ச்சின்றீங்க? மிசாவோட அதிகம் தியாகம் பண்ணியிருக்காரு சார். மிசால தியாகம் பண்ணவர் தலைவர். ஏனென்றால் அவரை வைத்துதான் இந்த கட்சி கடைசி 15 வருட ரெக்கார்ட்ல இந்த மாதிரி இந்திய அரசியல் தலைவர்ல ஒரு அமைச்சரா இருந்தவர் இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்ட வரலாறு இருக்கா என்ன? கடைசி ஒரு 15 வருஷமா சார். நீங்க என்ன நினைச்சிட்டு பேசுறீங்கன்னா, ஏதோ ஒரு சர்வாதிகார நாட்டில் இருந்துகிட்டு அதிபர் ஆட்சி முறையில் அவர் போய் சிறையில் வச்சு பூட்டிட்டு, இந்த படத்தெல்லாம் வரும் தெரியுமா, PS வீரப்பா சொல்லுவார், அவனை கொண்டு போய் சிறையிலே தள்ளுங்கள், அப்படியா நடந்தது? கோர்ட்டு சார், கோர்ட் ஆர்டர். அல்லி 2 முறை ஜாமீனை ரெஃப்யூஸ் பண்ணார்கள் மாட்சிமை தாங்கிய நீதிபதி. அதன் பிறகு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ரெஃப்யூஸ் பண்ணாங்க. அதன் பிறகு பிரைமா ஃபேசி என்கிற வார்த்தையை நீதியரசர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கேஸில் பிரைமா ஃபேசி இருக்கிறது, இல்லைன்னு சொல்லிடுவீங்களா நீங்க? பிரைமா ஃபேசி இருக்கு அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க அந்த மெட்டீரியல் எவிடன்ஸ்ல. ஆகவே இவர்கள் என்ன சொன்னாங்க, அதுக்கு பிறகு திருத்தியிருக்காங்க, ஆதாரத்தை தெரிஞ்சிட்டாங்க, ஆவணத்தை தெரிஞ்சிட்டாங்க. எங்களுக்கு
அப்புறம் அதெல்லாம் திருத்தினாங்களா இல்லையான்றதெல்லாம் விசாரணையில் தெரியும். இதை விட அதிகமான ஊழல் வழக்கு லஞ்சம் பெற்றவர்கள் பட்டியல்ல இருங்க. நீங்க நிறைய மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே சொல்றாரு, அஜித் பவார் இதை விட மோசம், இதை விட அதிகமாக ஒரு வழக்கு காட்டி இது பிரபுல் பட்டேல் இவங்க என்ன ஆனாங்க? நான் திரும்ப இவங்களுக்கெல்லாம் என்ன? நீங்கள் அதை கேளுங்கள், உச்சநீதிமன்றத்தின் போய் கதவை தட்டுங்கள். நிறைய பேர் பப்ளிக் லிட்டிகேஷன் போடுறாங்க. குறிப்பாக திரு பிரசாந்த் பூஷன் அவர் போடுகிறார், சில வழக்குகளை, முக்கியமான வழக்குகளை கொண்டு செல்கிறார். நான் என்ன கேட்குறேன், திமுக கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி வக்கீல வைக்கிறீங்கல்ல, வக்கீல வைங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் போடுங்க, அஜித் பவார் வழக்கை எடுக்காம இருக்காங்க, எடுக்கணும் அப்படின்னு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். ஒரு உங்களுக்கு வேண்டி உங்களை காப்பாத்துறதுக்கு தான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவீங்களா சார்? பிஜேபி இதில் தலையிடவில்லை என்றால் மோடிக்கு இதுல அப்படியெல்லாம் காப்பாற்றக்கூடிய நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் இது அபத்தமான வாதம். அஜித் பவாரை குற்றம் சாட்டி பேசி இருக்கிறார் மகாராஷ்டிராவில். தரவு எங்கிட்டே இருக்கு சார், வீடியோ இருக்கு. இருக்கட்டும், நான் சொல்றாரு கொள்ளடிச்சவர் இந்த அஜித். நான் மறுக்கல. அப்படிப்பட்ட அஜித் பவார் இன்னமுமே ஈடியால் எந்த ஒரு அடுத்த கட்ட ரியாக்ஷன் போங்கன்னு நான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுதான் சுப்ரீம் கோர்ட். மகாராஷ்டிரா என்ன பண்றாரு? பிரதமரா பண்றாரு. ஈடி பண்ணுது சார். ஈடி பண்ண மறுக்கிறது. நீங்க கோர்ட்டுக்கு போங்க சார். திசை திருப்புகிற வேலையை செய்யாதீர்கள் ஊடகவியலாளராக இருந்து கொண்டு. சார், இதுல அத்தனையும் நடந்தது கோர்ட்டுன்ற, அதை உங்களால் இதுவரை மறுக்க முடியுதா? இவர் ஜாமீன்ல இத்தனை நாள் வெளியே வராமல் இருந்திருக்கு காரணம் கோர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்ல. அது புரிஞ்சுக்கிறோம். நீங்க அஜித் பவார் உதாரணம் சொல்றீங்க, நான் இது வழிமொழிகிறேன், ஏற்கிறேன். அஜித் பவார் மீது ஏன் இடி நடவடிக்கை எடுக்கவில்லை, எடுத்த நடவடிக்கையில் ஏன் அடுத்த கட்டம் இல்லை என்று போய் கேளுங்க. இல்ல சார், கோர்ட்ல பெட்டிஷன் போடுங்க. இருங்க, ஜீப்பு இருங்க. நீங்க கூட தான் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது, மம்தா பானர்ஜியினுடைய அமைச்சர் வீட்டுக்கு போகுது, கெஜ்ரிவால் வீட்டுக்கு போகுது. ஆனா அஜித் பவார் வீட்டுக்கோ பிரபுல் பட்டேல் வீட்டுக்கோ போற ஜீப் ஒரு முறை போயிட்டு அதற்கு பிறகு என்ன டீசல் இல்லாம நின்றுதோ? நான் சொல்றேன், நல்லா உதாரணமா பேசுங்க. அங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல முறையிடுங்கன்ற. நீங்க கூட தான் 5-6 அமைச்சர்கள் மேல மிரட்டல் ஆயுதத்தை பயன்படுத்தி ரைடு விட்டீங்க. ஒருத்தர் மேலேயாவது வழக்கு வந்தது திமுக ஆட்சியில. என்ன பேரம் அந்த முன்னாள் மந்திரிகளோட இந்த ஆட்சி? எந்த பேரம்? டிவிஎஸ் சொல்றீங்க? ஆமா, டிவிஎஸ். என்ன பேரம்? இப்பவும் குற்ற இது 2 பேர். நான் சொல்றேன் சார், எத்தனை பேர் வீட்டுல ரைடு நடந்தது, எத்தனை கேஸ்? இன்றைய முதலமைச்சரால் திரு முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த போது தமிழ்நாடு முழுக்க டெண்டர் அவருடைய சம்பந்திக்கு கொடுக்கப்பட்டதுன்னு எல்லாம் சொன்னாங்க. ஏன் சார் ஆர்எஸ் பாரதி கம்முன்னு உட்கார்ந்திருக்காரு? அந்த கேஸ் கோர்ட்ல தூங்கிட்டு இருக்கு. ஏன் விரைவுபடுத்தல? இல்ல வேற ஒரு பெட்டிஷனை போட்டு அதை ஏன் எக்ஸ்பெடிஷியஸ் பெட்டிஷன் போடல? சரி, என்ன பேரம் திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி? இதே பேரம் அண்டர் கிரவுண்ட் டீல் இங்க நடந்திருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கிட்டனா. அதே அண்டர் கிரவுண்ட், அதே கிரவுண்ட் லெவல் டீல் நீங்க கேட்ட அஜித் பவாருக்கும் பிரபுல் பட்டேலுக்கும் நடந்திருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு எதிர் கேள்வி கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த வழக்கு ஏன் நடக்கலன்னு ஒருத்தர் வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க அங்க போய் வழக்கு போடுங்கன்ற. நானு சரி, இடி ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது, இன்னென்ன விவகாரங்கள்ல நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இவர்கள் போட வேண்டியது தானே. ஆகவே இது ஒரு பக்கம். இப்போது நீங்க கேட்ட அந்த முதல் கேள்விக்கு நான் வரேன். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் விரைவில் அமைச்சராக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இல்லை. நீங்க செந்தில் பாலாஜி குறித்தான இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை சொல்லும் போது ஏன் நான் இந்த கேள்வி கேட்டேன்னு கூட நிறைய பேர் ஒரு சாஃப்டா அணுகல. 471 நாள் சிறைவாசத்துக்கு வந்திருக்காரு. அதனால ஸ்ட்ரென்த் என்ன, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு முதல் கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப மென்மையா கேட்டதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காரு. நானும் அதனால தான் இந்த நேர்காணலின் துவக்கத்திலேயே நான் அவரை கடுமையாக பேச வேண்டும் என்று விரும்பவில்லை. உடல்நிலை அவர் முதலில் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்கிறேன். ஏன்னா அவரை கொண்டு போய் இப்போ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் அவர் ஈடுபடுத்தப்படுவார். இன்னும் ஓராண்டில் தேர்தல் இருக்குது. அவர் பலமான ஒரு செயல்பாட்டாளர் என்று ஆளுங்கட்சி கருதுகிறது. அந்த கருதுவதில் நான் நியாயம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவரும் கூட அரசியல் ரீதியாக தன்னுடைய பணிகளில் கவனிப்பதை விட உடல்நலக்கு அதிக முக்கியத்துவம் தரணும். நான் அதனால தான் முதல்ல சொன்னேன். இப்போ நீங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்க. அவருடைய ஸ்ட்ரென்த் எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் கரெக்டாக பண்ணிடுவார். அது கட்சி பணி, வேற விதமான பணி எது கொடுத்தாலும் அதனுடைய யார் அந்த வேலையை ஒப்படைக்கிறார்களோ அவர்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுகிற அளவுக்கு, 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுகிற அளவுக்கு மற்றவர்களை விட கொடுத்த பணியை வேகமாகவும் திறமையாகவும் சிறப்பாகவும் முடிக்கிறார் என்று இன்றைய முதலமைச்சர் 1-2 பேருடன் பகிர்ந்து கொண்டதாக அப்போது அந்த தகவலை உடனிருந்து கேட்ட நண்பர்கள் என்னிடத்திலே தெரிவித்தார்கள். சரி, எந்த வேலையை கொடுத்தாலும் கரெக்டாக ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிட்டு விரைவாக முடிச்சிடுறாரு
என்பதுதான் முதலமைச்சர் அவருக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட். ஸ்ட்ரென்த் அண்ட் பாசிட்டிவ். இது நெகட்டிவா என்ன? நெகட்டிவ் நான் எதுவும் சொல்ல விரும்பல. நெகட்டிவ்னா என்ன வந்து அவர் வந்து ஒரு இடத்துல குறுகிய காலத்தில் அதீத வளர்ச்சியை மிக விரைவாக காண வேண்டும் என்று கருதக்கூடியவர். சரி. அதற்கான அனைத்து வழிமுறைகளையும் கடைபிடிக்க தெரிந்தவர். அது சமயத்தில் பின்னடைவை ஏற்படுத்தும். அதிமுகவில் அவருக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு அந்த அந்த உணர்வு தான் காரணம். பல பேரை தாண்டிட்டு மேலே வந்துடணும் ஓகே அப்படின்னு நினைச்சதுதான். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே சில சீனியர்களுக்கு அவர் மீது அதிருப்தி ஏற்பட்டதற்கும் அதுதான் காரணம். ஓகே. அவர் மீது சில சீனியர்களுக்கு அதிருப்தி உண்டு, இப்பவுமே இருக்கு. முன்னா நான் சொல்லுவது சிறைக்கு அவர் சென்ற சமயத்தில், சிறைக்கு அவர் சென்ற சமயத்தில் கட்சிக்குள் ஒரு புகைச்சல் இருந்தது. நேற்று வந்தார், இவருக்கு போய் எல்லா முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இவரை ஓவரா பாராட்டுறாரு, இவரை ஓவரா தூக்கி விடுறாரு, சிஎம்இ மேலே ஒரு இது இருந்தது. இப்போ அவர் சிறையில் இருந்துட்டு வந்திருக்கார், நேச்சுரலாக அனுதாபம் இருக்கும். ஆனால் இப்போதும் கூட திமுக தலைவர் கொடுக்குற முக்கியத்துவத்தை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். அவரை தியாகி என்று சொன்னது, அதை விட உறுதி, உன்னுடைய உறுதி பெரிது என்று சொன்னது, அதை தவிர மிசாவை ஒப்பிட்டு சொன்னது, அதை தவிர இன்னொன்று சொல்றேன், திமுகவில் எனக்கு தெரிஞ்சு இப்படி யாரும் பண்ணலை. ஆர்எஸ் பாரதி விமான நிலையத்துக்கு போறாரு, கலைஞர் நினைவிடத்தில் பொன்முடி நின்று வரவேற்கிறார். அவர் எவ்வளோ சீனியரு, மூத்த அமைச்சர், அவர் போகிறார் என்றால் அவர் முதலமைச்சர் போக சொல்லி இருக்க வேண்டும் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அவர் உணர்வின்பால் பட்டு போய் கலைஞர் சமாதியில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுக்கு வந்த உடனே பார்த்துக்கலாம். ஆக முதல்வர் அவரை போய் பாருங்க. அதனால தான் இன்னைக்கு சில பேர் வரிசையாக போயிருக்காங்கன்னு கூட கேள்விப்பட்டேன், எல்லாரும் காலையில் போனாங்கன்னு. ஆகவே நான் வந்து கிண்டலாக சொல்லாதான் நினைக்காதீங்க. அவர் வந்து மிக விரைவில் முக்கிய பதவியில் அமர்ந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். கட்சியா ஆட்சி? கட்சியில தான் சொல்றேன். கட்சி ஆட்சியில வந்து நீங்க வந்து அவர் வந்து மினிஸ்டர் ஆகுவாரா? மினிஸ்டர் ஆயிடுவாரு, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. முக்கிய போர்ட்போலியோ வந்துருவாரு. முக்கிய போர்ட்போலியோ அதே அவர் இழந்ததே கொடுப்ப வாய்ப்பு, இழந்ததே பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதிகம் இருக்கிறது. இபி மினிஸ்டர். ஆமா, நீங்க வந்து துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக்குனா முக்கிய போர்ட்போலியோ வச்சிருக்கிற 1-2 பேர்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணி கொடுக்க போறாங்க. சரி, டிஸ்டர்ப் பண்ணி கொடுக்கலாமான்ற ஒரு யோசனை இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் 1-2 நிபந்தனைகளை விதிப்பதாக பேச்சடிபடுகிறது அவருக்கு. ஆனா வெறும் விளையாட்டுத்துறை இருக்காது, கூடுதலாக ஏதாவது தருவாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இவரை பொறுத்தவரை அதே முக்கியத்துறை இருக்கும். ஓகே, அதே பலத்துடன் தான் உட்கார போறாரு. அதே பலத்துடன் உட்காருவார், இன்னும் செல்வாக்கு பெறுவார், கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் இன்னும் செல்வாக்கு பெறுவார். அதற்கான வழிமுறைகள், திறமை, பணி, உழைப்பு எல்லாம் உண்டு. நான் சொல்றது எக்ஸ்ட்ராடினரியா செய்யக்கூடிய சில விஷயங்கள் இல்லை. ஒவ்வொரு கட்சியிலையும் அது பண்றாங்க. எல்லா கட்சியிலும் திமுக அதிமுக ரெண்டுத்துல அவங்க பார்ட்டிக்கு பவருக்கு வர்றப்பையும் சரி, பவர்ல இல்லாதப்பையும் சரி, பார்ட்டிக்கு யார் நிதி வசதி, நிதி நிலைமையை பலமாக்குகிறார்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் என்பது எப்பவுமே உண்டு. அது திமுகலையும் உண்டு, அதிமுகலையும் உண்டு. இன்னொன்று, ஓப்பனா சில பேர் இருப்பாங்க, தங்களை மட்டும் பார்த்துப்பாங்க சில பேர். இவர் தங்களை மட்டுமே பார்த்துக்கிறவர்ல, சுற்றி இருக்கிறவங்க கட்சிக்காரங்க எல்லாரையும் பார்க்குறவர். இதெல்லாம் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல தளபதியின் கூட இவரை சொல்லிட்டு இருந்தாங்க. கொங்கு மண்டலம், மேற்கு மண்டலம், அங்கு செந்தில் பாலாஜியினுடைய இந்த வருகை மீண்டும் அந்த பழைய பொசிஷன் அவர் வாங்கிட்டாரு அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கு, பிஜேபி திரு அண்ணாமலை போன்றவர்களுக்கு, அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி போன்றவர்களுக்கு, அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு நெருக்கடியை சந்திப்பாங்க சார்? சார், நான் வந்து முதல்ல இந்த மாதிரி ஒருத்தர் தான் அங்கே நிமித்துவார், அவர் ஒருத்தர் தான் பில்டப் பண்ணுவாருன்னு சொல்கிறதே நான் ஏற்றுக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பணிகள் அங்கே விரைவாக நடைபெறுவதற்கும், சில ரிசல்ட்ஸ் புதிதாக பெறுவதற்கும், சில இடங்களை பெறுவதற்கும் அவருடைய பணி பயன்பட்டிருக்கு. கார்பரேஷனில் அவர் அவ்வளோ பண்ணாருக்குன்னாருன்றீங்கல்ல, ஏன் அசம்பிளியில் பண்ண முடியல சார்? செலவு பண்ணி ஒர்க் பண்ணுறது அது திமுகவில் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, இவர் பண்ணுவார். இதுதான் வித்தியாசமே தவிர, நீங்கள் கோவையில் அப்போ கட்சியை கோவை மாவட்டத்தில் திமுக வளர்த்ததில் மு கண்ணப்பனுக்கு பெரிய பங்கே இல்லை. இவர் வந்து தான் கோவையில் திமுக நிமித்தினாரா? ஏன் சார் சொல்றவங்க சொன்னாலும் நம்ம கேட்கறவங்களுக்கு ஒரு இது வேணாமா சார்? இல்ல, எதிர்முகாம்ல இவரை ஒரு த்ரெட்டா பார்த்தாங்க. யாரெல்லாம் த்ரெட்டாலாம் யாரும், எடப்பாடியோ திரு எஸ்பி அண்ணாமலை சார், அண்ணாமலை முக்கியமா அண்ணாமலை எல்லாம் அண்ணாமலையெல்லாம் பார்க்கல, நீங்க கேட்டுங்க. அண்ணாமலை வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க, இவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை எப்படி வந்தாருன்னு நம்ம பார்த்தோம், எவ்வளோ பெரிய வாக்கு அவங்க போய் வாங்கி காமிச்சிருக்காருன்றதை பார்த்தோம். நான் எல்லா 6 சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுக பின்னுக்கு போயிடுச்சு.
அண்ணாமலை தான் முன்னாடி இருக்கார். ஆக நீங்க அதை பிஜேபி இல்ல அது செந்தில் பாலாஜி வெளியே இருந்திருந்தா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நாம சொல்லிக்க வேண்டியதுதான். சொல்லிக்க இல்ல வேண்டியது சார், ரெண்டு விஷயங்கள்ல அண்ணாமலை இவரை ரொம்ப இருங்க சார், இல்ல நான் செந்தில் ஒண்ணே பாலாஜி ஒரு ஆஃப் பண்ணார். ரெண்டு சார், விஷயம். ஒரே ஒரு நிமிஷம். ஒன்னு ரஃபேல் வாட்ச், அதிமுக இல்ல நீங்க சொல்லி இல்ல ஒன்னு ரஃபேல் வாட்ச், அதே அதெல்லாம் போல எதுவும் நடக்கல. அதே என்ன போல ஆச்சு? விமான எமர்ஜென்சி அந்த டோரை ஓபன் பண்ணத ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணது வந்து செந்தில் பாலாஜி. நீங்கள் அவரை புகழ்வதில் எனக்கு புகழ்ல சார் இல்ல, நடந்தது. நீங்கள் அவரை புகழ்வதில் எனக்கு ஒண்ணும் எனக்கு என்ன ஆட்சேபம் செந்தில் இல்லை. பாலாஜி புகழ்ந்து என்ன? இல்ல அதை நான் சொல்றேன், இருங்க வரேன். திரு அண்ணாமலையினுடைய அதனால அண்ணாமலை சிறுமைப்பட்டு விட மாட்டார். அண்ணாமலை இன்றைக்கு தமிழக அரசியலில் கவனிக்கத்தக்க முக்கியமான சக்தி. செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கவனிக்கத்தக்கவர். அவ்வளவுதான் வித்தியாசத்தை நீங்க நல்லா கவனிங்க. தமிழக அரசியலில் மைய புள்ளியாக அண்ணாமலை இருக்கிறார். திமுகவுல முக்கிய புள்ளியாக செந்தில் பாலாஜி உருவெடுத்திருக்கிறார். ரெண்டு பேரையும் ஒப்பிடாதீங்க. அச்சா, இது ஒண்ணு. இரண்டாவது, நீங்க வம்பையும் விலைக்கு வாங்கி கொண்டார் திரு செந்தில் பாலாஜி. அதை நான் விளக்க விரும்பவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் கேட்ட விஷயத்துக்கு வரும். கோவையை பற்றி வருவோம். ஆமா, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கூட்டணியை கட்டமைத்து விடுமானால் 10 செந்தில் பாலாஜி வந்தாலும் திமுக மீண்டும் அதே தோல்வியை சந்திக்கும் கோவையில. சரி, இப்ப அதிமுக பலவீனப்பட்டிருக்கு. உட்கட்சி பிரச்சனைகள்ல சிக்குண்டிருக்கு. கூட்டணி நாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. திமுக ஒரு புறம் கூட்டணி வலிமையோடு இருக்கிறது. 5 முனை போட்டி ஏற்பட போகிறது. ஆகவே அதிமுக பழைய வெற்றியை பெற முடியுமா என்பது சந்தேகம். அதை நீங்க செந்தில் பாலாஜிக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்க முடியாது. சரி சரி. வேற ஏடிஎம்கே இன்டாக்டா இருந்து ஒரு அலையன்ஸை கட்டமைச்சுன்னு வச்சுங்க, திமுக கடந்த தேர்தலில் சந்தித்த அதே தோல்வியை கோவையில் மீண்டும் சந்திக்கும். அதனால இவரை போய் தூக்கி நிறுத்திடலாம் முடியாது. பிஜேபி வர்சஸ் செந்தில் பாலாஜி, பிஜேபி வர்சஸ் செந்தில் பாலாஜின்னு தான் சொல்றேன். கோவையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்து வருகிற வளர்ந்து வருகிற ஆதரவை இவர் போய் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இவர் என்ன பண்ண முடியும் சார்? அவர் அண்ணாமலை அரவக்குறிச்சியில நின்னப்போ அவர் ஊருன்னு அங்க போய் நின்னுட்டாரு. சில தலைவர்கள் சேஃபான தொகுதி எதுன்னு பார்த்து நிற்பாங்க. அவர் அரவக்குறிச்சி ஊருன்னு அங்கே நின்னாரு. சிறுபான்மையினர் மிக கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் தமிழ்நாட்டில் அது ஒரு முக்கியமான தொகுதி. அச்சா, சிறுபான்மையினர் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது நீங்களும் நானும் மக்களும் நன்கறிந்த ஒரு செய்தி. அந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் அங்கே பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட அண்ணாமலை வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக சில கோடிகளை செலவழித்தார்கள் திமுக. அதுக்கு யார் பின்னணியில் இருந்தா? திரு செந்தில் பாலாஜி. ஆகவே நீங்கள் முறையற்ற வகையில் பணத்தை செலவிடாமல்லாம் அந்த வெற்றியை நீங்க நிறுத்தல. எனர்ஜி டானிக் இல்லாம எல்லாம் வெற்றி பெறல. செந்தில் பாலாஜின்ற எனர்ஜின்ற ஒரு பர்சனாலிட்டி. செந்தில் பாலாஜின்ற எனர்ஜி இல்ல, பணம் என்கிற எனர்ஜி வெள்ளமாக பாய்ந்ததன் காரணமாக அந்த முடிவு அப்படி வந்தது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அதுதான் நான் சொல்ல வந்தேன். திமுகவில் இருக்கக்கூடிய மிக பலர் இதை எடுக்க மாட்டாங்க. வைட்டமின் பாவை வெளியிலே எடுக்க மாட்டாங்க. சரி, வாங்கியே பழக்கப்பட்டவர்கள் என்று சில பேர் பெயர் வாங்கி இருக்கிறார்கள். இவர் கொடுத்தும் பழக்கப்பட்டவர் என்பதால் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார் என்பதை தாங்கள் அறிவீர்களாக. எஸ், செந்தில் பாலாஜி விடுதலைக்கு பிறகாக நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுல பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப முக்கியமான இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 45 நிமிடம் சந்தித்து பேசுறாரு. வழக்கமா ஒரு 15 நிமிடம் தான், 45 நிமிடம் பேசியதாகவும் ஒரு 3 முக்கிய கோரிக்கைகள் எல்லாம் சொல்றாரு. இதில் ஏதேனும் அரசியல் இருக்கா? இல்லை, நான் தமிழக முதலமைச்சர் மத்திய அரசோடு இணக்கமான உறவை பேணிதான் தமிழகத்திற்கு நன்மை பெற முடியும் என்கிற கருத்தை அண்மை காலமாக முதலமைச்சரிடம் அவரிடம் கருத்து கூறக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள், அதே போல யாருக்கும் தயங்காமல் தங்களுடைய கருத்தை கூறக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் சிலர் தொடர்ந்து கூறி வருவதாக நான் அறிகிறேன். ஆட்சி ரீதியான இணக்கம் மட்டும்தானா? அரசியல் ஆட்சி ரீதியான இணக்கம், ஆட்சி ரீதியான இணக்கத்தோடு இருந்தால்தான், வார்த்தைகளில் கடுமை காட்டாமல் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் நாம் செயல்பட்டால்தான் தமிழகத்திற்கு பெற வேண்டியதை பெற முடியும். இன்னமும் குறிப்பாகவும் நேரடியாகவும் சொல்ல வேண்டுமானால், தமிழக அரசு இட் இஸ் இன் எ ஃபைனான்சியல் கிரன்ச், நிதி நெருக்கடியில் தமிழக அரசு சிக்கி திணறி கொண்டிருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது போன்ற திட்டங்களின் காரணமாக கடுமையான நிதி சுமையை தமிழக அரசு சந்தித்து வருவதாகவும், மூத்த IAS அதிகாரிகள் 1-2 பேர்
மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பதுதான் நல்லது என்று திரும்ப திரும்ப கூறி வருவதாகவும் நான் அறிகிறேன். சரி. அதே போல அரசியல் ரீதியாகவும் கூட தேவையற்ற வகையில் கடுமையான பதப்பிரயோகங்களை பயன்படுத்தாமல் கொள்கை ரீதியான விமர்சனங்களை மட்டும் வைப்போம், அதுதான் சரியாக இருக்கும் என்கிற கருத்தை அரசியல் தரப்பில் 1-2 பேர் முதலமைச்சரிடம் கூறிக்கொண்டிருப்பதாகவும் நான் அறிகிறேன். ஆகவே பாரத பிரதமரை சந்தித்து மத்திய அரசோடு இணக்கமாக உறவை பேணி தமிழகத்திற்கு நிதியை பெறக்கூடிய வழியை முதலமைச்சர் பின்பற்றுவாரானால் அது நிச்சயமாக தமிழகத்திற்கு பயனளிக்கும். அரசியல் ரீதியாக எந்த மாற்றமும் வந்துவிடும் என்று நான் கருதவில்லை. அதே சமயம் இதை கூறுகிற அதே சமயம் மத்திய அரசுக்கு ஏதேனும் நெருக்கடி உருவாகுமானால் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த நேரத்தில் உதவக்கூடும் என்று அதிகாரபூர்வமற்ற செய்திகள் தொடர்ந்து நிலவிக் கொண்டிருக்கின்றன என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதெல்லாம் இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் சொல்ல வந்தது ஒரு சில அரசியல் நிகழ்வுகளை போக்குகளை கவனித்து வருகிற சிலர் அரசியல் விமர்சகர்களோ அல்லது விவரம் தெரிந்த நண்பர்களோ கூறக்கூடிய தகவல், திராவிட முன்னேற்றக் கழகம் ஏதேனும் ஒரு வகையில் நேரடியாக இல்லாமல் மத்திய அரசுக்கு ஒருவேளை ஒரு பில்லை பாஸ் செய்வதற்கோ ஒரு குறைந்தபட்ச விஷயங்களில் ஏதேனும் திராவிட முன்னேற்றக் கழகம் உதவக்கூடிய வாய்ப்பு உருவாகுமானால் அதை செய்வதற்கு வாய்ப்பு இருப்பது, திமுக அதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதும் சில அரசியல் விமர்சகர்களின் பார்வையாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லியில் கொடுத்த பேட்டியில் இனிய சந்திப்பா நடந்திருக்கிறது, அது மகிழ்ச்சியான சந்திப்பா மாறணும்னா அது பிரதமர் கையில தான் இருக்கின்றாரு. என்ன சொல்லியிருப்பாரு? அது மகிழ்ச்சியான முதலமைச்சர் நீண்ட நேரம் பேசியதை வைத்து அவருடைய உடல்நிலை, அமெரிக்க பயணம் எல்லாவற்றையும் கலந்து அந்த பேச்சுவார்த்தை இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பல விஷயங்களை இருவரும் பகிர்ந்து கொண்டிருக்கலாம். இது குறித்து நாம முழு விவரங்கள் தெரியாமல் பேச முடியாது. ஆனால் அந்த 45 நிமிஷ சந்திப்பு, இனிமையான சந்திப்பு, மகிழ்ச்சியான சந்திப்பெல்லாம் அவர் சொன்னது நம்ம கம்யூனிஸ்ட் நண்பர்களுக்கு தான் கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தும். 45 மினிட்ஸ்ல ஏதோ பாலிடிக்ஸ் கூட இருந்திருக்கும் அவங்க பல விதமான யூகங்களை போட்டு மண்டையில குடந்திக்கிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ முதலமைச்சர் அவர்களுடைய சிந்தனைக்கு தான் நிறைய வேலை கொடுத்துட்டாருன்னு நான் பார்க்குறேன். ஓகே மினிஸ்டர் சப்பிள்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது அமைச்சரவை மாற்றங்கள், அதாவது மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதற்கான வாய்ப்புகள் வரும் நாட்கள்ல இருக்குமா சார்? ஏன்னா இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும். துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஆக்கப்படுவார் என்று ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய என்னுடைய சில நண்பர்கள் கூறுகிறார்கள். அந்த சமயத்தில் நிச்சயமாக திரு செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆவார் என்பதுதான் என்னுடைய திடமான பார்வை. அது குறித்த விமர்சனங்கள் எழலாம். கேள்விகள், சட்ட ரீதியான கேள்விகளோ தார்மீக ரீதியிலான கேள்விகளோ அரசியல் ரீதியாக ஆளுங்கட்சியை நோக்கி எழுப்பப்படலாம். ஆனால் முதலமைச்சர் அதை பற்றி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போவதில்லை. ஆளுங்கட்சியினர் ஃபுல் ஸ்விங்கில் அவர் டிஃபெண்ட் பண்ணுவதற்குத்தான் முதலமைச்சர் அவர்களை பயன்படுத்துவார். அது TKS இளங்கோவனாகட்டும், RS பாரதி ஆகட்டும், அல்லது திரு செந்தில் பாலாஜி காரணம் அவருக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் காரணமாக ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த மூத்த அமைச்சர்களாகட்டும், இதில் என்ன தவறு என்ற பல்லவியை ஒரே மாதிரி பாடுவதை நாம் விரைவில் கேட்கலாம். செந்தில் பாலாஜியினுடைய இந்த பழைய ஃபார்ம் மாதிரி வர முடியுமா? மீண்டும் அந்த அவருடைய அரசியல் நகர்வு பழைய வேகத்துக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவருடைய உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அவர் அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், அவர் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பழைய வேகத்தோடு அவர் இயங்க முடியாவிட்டாலும், இப்போதைக்கு உடனடியாக இயங்க முடியாவிட்டாலும், அவர் சில திட்டமிடல்கள், சில முன்னேற்பாடுகள் அவருக்கு கொடுக்குற வேலையை மற்றவங்களை வச்சு எப்படி அவருக்கு செய்யணும் தெரியும். நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்வதனால், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் போது, பயணங்களின் போது, மற்ற இடங்களை விட செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்பாடு செய்கிற இடம்தான் சிறப்பாக இருந்தது என்று அவர் பாராட்டியதை பக்கத்தில் இருந்து நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே அதில் தேர்தல் பணிகளில், அதே போல் தேர்தலுக்கு முந்தைய பணிகளில், அதே போல் ஒரு மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதில், அதே போல் புதுமையாக சில விஷயங்களை செய்வதில் ஆதரவை பெறுவதில், கரூரில் அவருக்கு அது ஒரு முக்கியமான காரணம். மாணவர்கள் மத்தியில் விளையாட்டு போட்டு நடத்துவது, பெண்களுக்கு ஏதாவது போட்டி வைப்பது, வீட்டுக்கு பயன்படுகிற பொருட்களை தருவது, புதிய முறையிலே அரசியல் நடத்துகிறது. அதாவது
அதே மாதிரி மந்திரியாக இருந்தபோது பார்த்தீங்கள் என்றால் அதை பாசிட்டிவும் சொல்ல வேண்டும் அல்லவா, நான் முறையே சொல்வது சரியாக இருக்காக்கா சொல்கிறேன். அதாவது கேட்டதுனால அவங்க தலைமையே ஈர்க்கும் அளவுக்கு வேலை தலைமையில் அது கட்சியாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான போக்குவரத்து தொழிலாளர்களை ரத்த தானம் செய்ய வைத்து அது இதுவாச்சு, கின்னஸ் ரெக்கார்ட் ஆச்சு. அந்த நிறுவனத்தின் பிரதிநிதி சென்னைக்கு வந்து அவர்கிட்ட அந்த 10 பாராட்டு ஷீல்டை கொடுத்தாங்க. சரி, எனக்கு அது நல்லா தெரியும். அதை பெருமையாக என்னை போன்ற நண்பர்களிடம் காட்டியிருக்கிறார். ரத்த தானம் செய்ய வச்சார். அதே போல் அம்மா மினரல் வாட்டர் என்பது அவருடைய ஸ்கீம். அவர் தான் அதை செய்யணும்னு நினச்சி செஞ்சார். அது ரொம்ப பாப்புலர் ஸ்கீம். ஆமாம். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் நம்பி வாட்டர் வாங்க முடியாது. கண்ட தண்ணியும் மினரல் வாட்டர்னு போட்டு கவரில் போட்டு சுற்றி கொடுத்துட்றான். 15 ரூபா 20 ரூபா. அக்வாஃபினா பிஸ்லரி இந்த 2 தண்ணியை தவிர நம்ம ஏதோ விளம்பரம் கொடுக்குறோம்னு நினைக்கக்கூடாது. அதை தவிர மீதி எதுவும் நம்பி குடிக்க முடியுமான்னு தெரில. கண்ட தண்ணியும் கொடுத்துட்றான். மினரல் வாட்டருடைய ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டே இல்லாமல் மினரல் வாட்டர் வந்துகிட்டு இருக்குன்றது பத்திரிகையில் வந்து ஆய்வு கட்டுரை. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் 10 ரூபாய்க்கு தண்ணி நல்லா பியூராக இருக்கும். நீங்கள் சொல்லப்போனால் பிஸ்லரி அக்வாஃபினா விட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த தண்ணியை கொண்டு வந்து 10 ரூபாய்க்கு எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் வச்சார் தமிழ்நாடு முழுக்க. அது வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களால் பாராட்டப்பட்ட ஒரு திட்டம். இந்த மாதிரி அவர் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடியவர். நீங்கள் கேட்டது போல் அரசியல் ரீதியாக எவ்வளோ தூரம் அவர் வேகமாக செயல்பட முடியும் என்று தெரியவில்லை. ஆனால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் அவர் நிச்சயம் பயன்படக்கூடியவராகத்தான் இருப்பார். மாறலாக கட்சி சங்கடங்களை சந்திக்கக்கூடும் அவரை அமைச்சராக்குவதன் மூலம். ஆனால் கட்சி அது குறித்து எதிர்வினைகளை குறித்து கவலைப்படாமல் அவருக்கு அந்த முக்கியத்துவத்தை அளிக்கும் என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். எஸ், நிறைய விஷயங்கள் சார். திரு செந்தில் பாலாஜி ஜாமீன் பெற்று வெளியே வந்த பிறகாக அவரை பற்றியான நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.